மும்பை வென்கடே மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியை பொறுத்தவரையில் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகள் இருக்கின்றன. தொடர்ச்சியான 3 தடவைகள் அரையிறுதி ஆட்டங்களுக்கு தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ச்சியாக 5 தடவைகள் செமிஃபைனலுக்கு முன்னேறி இருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே போன்று தொடர்ச்சியான 3 தடவைகள் அரையிறுதியிலே இந்த அணிகள் சந்திக்கின்றன. இதற்கு முந்தைய தடவை உங்களுக்கு தெரியும், பட்லர் மற்றும் அலெக்ஸ் கேல்ஸ் ஆகியோர் விக்கெட் இழப்பின்றி இந்தியாவை திணறடித்து வெற்றி பெற்றிருந்தார்கள். கடந்த முறையை பொறுத்தவரையில் இந்தியா வெற்றி பெற்றிருந்தது. இந்தியா வெற்றி பெற்று உலக கிண்ணத்தையும் வெல்வதற்கு அந்த வாய்ப்பு தான் உதவியது. இம்முறை 3வது தடவையாக இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதப் போகின்றன அரையிறுதியிலே. ஆகவே எந்த அணி வெற்றி பெறும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவினுடைய கேட்ச் எஃபிஷியன்சி, அதாவது பிடியெடுக்கின்ற திறன் என்பது 71 இருக்கிறது, மிக மோசமாக இருக்கிறது. கடந்த போட்டியிலும் கூட 3 பிடியெடுப்புகள் நழுவ விடப்பட்டன. அபிஷேக் சர்மா 2 பிடியெடுப்புகளையும், திலக் வர்மா 1 பிடியெடுப்பையும் நழுவ விட்டிருந்தார். அது கேச்சர்ஸ் வின் மேட்சஸ் என்று சொல்வார்கள். ஆகவே இது எவ்வாறு இருக்கும் என்பது இப்போது கேள்விக்குரிய ஒரு விடயம். இங்கிலாந்து நல்ல ஃபீல்டிங் செட்டப் இருக்கிறார்கள். அவர்களுடைய கேட்ச் எஃபிஷியன்சி 81% இருக்கிறது. பிடியெடுக்கும் திறனை அதிகமாக கொண்டிருக்கின்ற அணியாக இங்கிலாந்து தான் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆனால் அங்கே பட்லர் மோசமான துடுப்பாட்ட பிரதிகளை காட்டி வருகிறார். நல்ல நிலையில் பட்லர் இல்லை. அவர் இந்தியாவுடனான போட்டிகளின் போதுதான் ஃபோமுக்கு வரப்போகிறாரா என்கின்ற கேள்விகளும் ஒரு தரப்பிலே இருக்கிறது. ஆகவே அரையிறுதி ஆட்டங்கள் 2 நாட்கள் ஓய்வு கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் அரையிறுதி ஆட்டங்கள் களை கட்டப் போகின்றன. இது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அவ்வப்போது நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக உங்களுக்கு காணொலிகளை தந்து சிறப்பிப்பதற்காக எங்கள் குழு காத்திருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். விடைபெறுவது தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.